மாதவனா சொன்னா? நீயும் மாமியார் வீட்லயே இருக்க கூடாதுன்னு ஓ புருஷன் மாதவனா சொன்னா? பின் என்ன, பக்கத்து வீட்டுக்காரனா வந்து சொல்லுவா? என் புருஷன் மாதவன் தான் சொன்னாரு மாமி. ஏண்டி இப்படி சொன்னா? மாமியார் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நான் வீட்டுல இருக்க கூடாதுன்னு என் மாமியார் சொன்னாங்க. ஓ, எங்க 2 பேர் சண்டையும் சமாளிக்க முடியாம நீங்க 2 பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, உன் மாமியார் எங்க போறதா பிளான் பண்ணிருக்கா? அவங்க எங்கயாவது போட்டு மாமி, நான் எங்க போறதுன்னு சொல்லுங்க. இது என்னடி கேள்வி? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. சேச்சே, அங்க போனா நான் வாழா வெட்டியா வந்துட்டேன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா கேவலமா பேசுவாங்க. அதனால நான் எங்க அம்மா வீட்டு பக்கமே போக மாட்டேன். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. சரி, உன் மாமியார் வேற எங்கேயாவது போயிட்டா உனக்குதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. உன் புருஷன் கூடவே உன் வீட்லயே நீ இருந்துடலாமே. அதுக்கு என் புருஷன் ஒத்துப்பாரான்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா என் மாமியார் மறுபடியும் வந்து சண்டை போடுவாங்க. இந்த ஐடியாவும் வேஸ்ட். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அட என்னடி நீ எதை சொன்னாலும் வேற சொல்லு வேற சொல்லுன்னு. சரிடி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு ஐடியா சொல்றேன். உன் புருஷனை கூட்டிட்டு எங்கேயாவது தனி கொடுத்துரும் போயிடு. தனி கொடுத்தனுமா? ஆமாண்டி, தாலி கட்டின புருஷனுக்கு உன்னை வச்சு காப்பாத்த வேண்டிய கடமை இருக்குல்ல. தனி கொடுத்தது கூப்பிடு. உன் புருஷன் வரமாட்டேன்னு சொன்னா தற்கொலை பண்ணிப்பேன், இல்லன்னா குடும்ப கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டு. வேற வழியே இல்லாம மாதவன் வந்துதான் ஆகணும். அது அவன் தலையெழுத்து. ரொம்ப யோசிக்காதரி, இதுதான் பெஸ்ட் ஐடியா. இந்த ஐடியாவால உனக்கு இன்னொரு பலனும் இருக்கு. என்னது? கடல் மாதிரி வீட்டை வச்சுட்டு சொந்த மகனையும் மருமகளையும் தனி கொடுத்தர வச்சுட்டாளே பண்டரி பாய்னு இந்த ஊரே அவளை பார்த்து ஏசும். அதனால பண்டுவோட மனசு கூசும். குற்ற உணர்ச்சியை பொறுத்துக்க முடியாம நேரா உங்ககிட்ட வந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருடி, தனி கொடுத்தர வேண்டாம், நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழலாம், வந்துருடைய கௌசல்யான்னு உன்னை கெஞ்சுவோம். அதையே சாக்கா வச்சு மறுபடியும் உன் வீட்டுக்கு வந்துரு. மாமி, மூளையே இல்லாத உனக்கே இப்படி எல்லாம் ஐடியா தோணுதே. சூப்பர் ஐடியா மாமி. இத உடனே ஒர்க் அவுட் பண்றேன். மாதவா. சொல்லு மாதவா. என்ன சொல்லுமா? நான் அம்மா வந்திருக்கேன்டா. நானும் ஆயா வந்திருக்கேன். சொன்னேன், சொல்லு என்ன விஷயம்? நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? நான் தான் உன் புள்ளனா? தெரிஞ்ச விஷயம் தானே, அதையும் புதுசா முடிவு பண்ற? டேய், நான் அநாத ஆசிரமத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஆசிரமத்துக்கா? பின்ன நான் என்ன முனியாண்டி விலாஸ்லயா போய் தங்க முடியும்? நான் ஆசிரமத்துக்கு தான் போறேன். ஏன்? நீ தானடா என்ன வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொன்ன. எதுக்காக சொன்ன? நீ அவ்வளவு ஓயாம அடிச்சுக்கிறீங்க, வீட்டுல நிம்மதியே இல்ல, அக்கம் பக்கத்துல நம்மள கேவலமா பாக்குறாங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ எதுக்காக சொன்னியோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேல்ல, நான் போறேன். ஏமா, இனிமே சண்டை போட மாட்டேன், கௌசல்யா கூட அனுசரிச்சு போறேன் அப்படி உன் வாயில ஒரு வார்த்தையாவது வருதா? வீட்டை விட்டு போன்னு சொன்னா உடனே கிளம்பிடுதா? டேய், இந்த டயலாக் எல்லாம் போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. இந்த பண்டுவத்தான் உன் பொண்டாட்டி அனுசரிச்சு போகணுமே தவிர நான் யாரையும் எவளையும் அனுசரிச்சு போக மாட்டேன். ஏமா, நீ லூசா? வயசுல மூத்தவோ, அனுபவசாலி, நீதான் அவளுக்கு புத்திமதி சொல்லி குடும்பத்தை ஸ்மூத்தா நடத்தணும். இங்க பாருடா, உன்கிட்ட அட்வைஸ் கேட்க நான் வரல. எங்க போறேன்னு முடிவு பண்ணு, நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல. என்ன அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடு. இதான் முடிவா? இந்த பண்டு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவ பேச்ச அவளே கேட்க மாட்டா. நீ யாரு பேச்சதான் கேட்டிருக்க? உன் பேச்ச கேட்கறதுக்கு எப்படியோ போ. நீ உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நான் உன்னை கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த பாரு, 4 பட்டுப்புடவை ட்ரை வாஷ் கொடுத்துருக்கேன், அதை வாங்கிட்டு வந்து கூட நான் கிளம்புறேன். ஏமா, நீ கல்யாணத்துக்கா போற? பட்டு புடவை கேக்குற? ஏன் ஆசிரமத்துல பட்டு புடவை கட்டக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காடா? போடா, போய் நான் சொன்ன வேலையை செய்யி. உன் பொண்டாட்டி மாதிரியே ஆத்தாளு தேத்து பேசாத, புரியுதா? இது எவ்வளவு பயமுறுத்தலாம் திருந்தாது போல் இருக்க. இவங்க மூஞ்செல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. தலை எழுத்து அடுத்த லூசு வந்துருச்சு. இது என்ன முடிவு பண்ணிருக்குன்னு தெரியலையே. என்னங்க? சொல்லு கௌசல்யா. உங்க அம்மா என்ன முடிவு பண்ணிருக்காங்க? நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லு. முதல்ல உங்க அம்மா முடிவு என்னன்னு சொல்லுங்க.
அத பத்தி உனக்கு என்ன கவலை? நீ உன் விஷயத்தை பத்தி மட்டும் பேசு. ஏங்க ஏன் உங்க அம்மா மாதிரி நீங்களும் எடுத்து பேசி என் உயிரை வாங்குறீங்க? அவங்க எங்க போறதா முடிவு பண்ணிருக்காங்க, அதை மட்டும் சொல்லுங்க. ஹலோ, அவங்க அனாத ஆசிரமத்துக்கு போறாங்க. அனாத ஆசிரமத்துக்கா? அவங்க அனாத ஆசிரமத்துக்கு தான் போறாங்க. நீ எங்க போறன்னு முடிவு பண்ணு. உங்க அம்மா தான் அனாத ஆசிரமம் போறாங்களே, அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனை இருக்காதுல்ல, நாம இந்த வீட்லயே இருந்துருவோம். லோ கௌசல்யா, எங்க அம்மாக்கு என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் தான் உனக்கும். அவங்க வீட்டுல இருக்கணும்னு சொன்ன உடனே வெளில போறது முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீயும் முடிவு பண்ணி தான் ஆகணும். அப்படியா? ஆமா. நான் இங்க இருக்க கூடாதா? கூடாது. அப்படின்னா தனி கொடுத்துறேன் போலாம். தனி கொடுத்துருமா? நீ உங்க அம்மா வீட்டு போய் எதுக்கு தனியா போயிட்டு கொடுத்துறலாம் நடத்துறோம்? ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட், மத்த விஷயம் நல்லா வக்கணையா பேசுறீங்கல்ல, தனி கொடுத்தனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் நானும் தனியா போறதுக்கு பேர் தான் தனி கொடுத்தனும். நானுமா? அது எப்படி கௌசல்யா? எங்க அம்மாவை எங்கேயோ தனியா அமைச்சிட்டு நான் உன் கூட ஒரு குடும்பம் நடத்துறேன், 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? கட்டின பொண்டாட்டிய தனியா தவிக்க விட்ட மட்டும் உங்களை 4 பேர் பெருமையா பேசுவாங்களா? நான் காப்பாற்ற மாட்டேன் சொன்னேன். இப்படி ஒரு பிரச்சனை எழுதி விடுறது நீங்க 2 பேர் தானே? இதோ பாருங்க, இந்த கதையில என்கிட்ட வேணாம். ஏன் கழுத்துல தாலி கட்டின உங்களுக்கு என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துற உரிமை இருக்கு, புரியுதா? கிளம்புங்க, தனி கொடுத்துட்டு போலாம். என்ன முழிக்கிறீங்க? வர மாட்டேன்னு சொன்னா ஏன் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சு நான் தற்கொலை பண்ணிட்டேன். என்ன இதெல்லாம்? அது மட்டும் இல்ல, இன்னொரு சின்ன விஷயம், இதை விட சிம்பிளா உங்களை குடும்ப நல கோர்ட்ல நிக்க வச்சு உங்க மானத்தை டார்னு வாங்கிடுவேன். என்னடி பிளாக்மெயில் பண்றியா? இல்லங்க, என் உரிமையை கேக்குறேன். பொண்டாட்டிய காப்பாத்த வேண்டியது புருஷனோட கடமை தானே, அதை செய்யுங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா மிஸ்டர் மாடிப்பாக்கம் மாதவன்? இப்போ நாம எங்க எந்த ஏரியால தனி கொடுத்து போலான்னு யூ நீங்க தான் முடிவு பண்ணணும். வாட்டா மாற்றா பாருங்க. வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க. நீங்க? நான் தான் மாதவன், மடிப்பாக்கம் மாதவன். உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன் இல்லையா? ஓஹோ, ஆமாமா. நீங்க கூட உங்க அம்மாவை இந்த இல்லத்துல சேர்க்க போறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அவங்க எங்க? வந்திருக்காங்க, வழி நிக்கறாங்க. கூப்பிடுங்க. அம்மா, அம்மா. என்னடா? வா, வலது கால் எடுத்து சொல்லுவா. ஏண்டா, நான் என்ன புகுந்த வீட்டுக்கடா வரேன், வலது கால் எடுத்து வச்சு வர சொல்றேன்? வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இது எங்க அம்மா. இவங்கள தான் இந்த ஆசிரமத்தை சேர்க்கணும்னு சொன்னேன். இவங்களையா? ஆமா. அது என்ன காதுல இவ்வளவு பெரிய கம்பல்? ஐயோ, கம்மல் கிடையாது, இது ஸ்பீக்கர். பாட்டு கேட்காம என்னால இருக்கவே முடியாது. ஆமா, இது என்னது? இதுவா ஸ்நாக்ஸ் மா. ஒரு வேளைக்கு என்னோட ஸ்நாக்ஸ் மா. என்ன ஒரு 5 கிலோ இருக்கும், அவ்வளவுதான். ஒரு வேளைக்கா? சார், இவங்கள பார்த்தா அனாதை இல்லத்துல சேர வந்தவங்க மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஏதோ சேட்டு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. அப்படியா? ஏமா, அனாதை இல்லம்னா கிழிஞ்ச புடவை, கசங்கின ஜாக்கெட், அழுது வடிகிற மூஞ்சி, இப்படிதான் வரணுமா? அப்படி இல்ல. ஏ, என்ன மாதிரி ராயலா இருக்க முடியாதா? என்ன சொல்றது? அதுக்கு இல்ல மேடம், இந்த மாதிரி எல்லாம் அதிகமா நகை போட்டுக்க கூடாது. இங்க தங்கும் போது உங்க நகை இங்க தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நாங்க தானே பதில் சொல்லணும். ஏ, நீங்க நகை திருடுவீங்களா? ஆமா. அது இல்ல மேடம், ஏதாவது தப்பு நடக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் நகையெல்லாம் நான் பத்திரமா பாத்துப்பேன். அதையும் மீறி எவளாவது என் நகையை தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ கைய கால முறிச்சு கேஸ் ஸ்டவ்ல அப்படியே சொருகி விட்டுருவேன். ஐயோ சார், என்ன சார் இவங்க இவ்வளவு வயலண்டா பேசுறாங்க? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், அவங்க சும்மா தமாஷுக்கு பேசுறாங்க. அம்மா, இது நம்ம வீடு இல்லம்மா, கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கியா? மேடம், நீங்க அட்மிஷன் போடுங்க. அது போடலாம் சார், ஆனா முதல்ல இவங்க கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். டேய், எதுக்குடா வாங்கிட்டு போய் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கவா? மா, கொண்டு போய் வீட்டுல பத்திரமா தான் வைக்க போறேன். அதான் போட்டு கூட சொல்றாங்கல்ல. சரிடா, நீ போகும்போது எல்லாத்தையும் காட்டி தரேன், போதுமா? இந்த அம்மா பொம்பளை, நீ இப்படி கெடுபடியா பேசுறதுனாலதான் உன் பிள்ளை இங்க கொண்டு வந்து உன்னை சேர்த்து விட்டா. ஹலோ ஹலோ, நான் இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். வாயை போட்டு சும்மா இருக்கியா? நீ வெளியே போய் உட்காரு, நான் படத்தை கட்ட வைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேடம்,
உங்களுக்கு இங்க அட்மிஷன் போட்டாச்சுன்னா நாங்க உங்களை எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டோம். இங்க போகணும் அங்க போகணும்னு அடம்பிடிக்க கூடாது சார். நீங்களே எப்ப வந்து கூப்பிடுறீங்களோ அப்பதான் இவங்க உங்க கூட அனுப்புவோம். இது எங்க இல்லத்தோட ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன? என் புள்ள வந்து என்ன சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிடுவான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? சரி சரி வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு ஓகே ஓகே. இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்க. பேரு டெலிபோன் நம்பர் சைன் பண்ண இங்க கையெழுத்து போடுங்க. ஓகே மேடம், எங்க அம்மா கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க மேடம் ப்ளீஸ். எங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க சார். சரி அவங்க பேசுறது தான் அப்படி இருக்கும். மத்தபடி அவங்க அது ஒரு 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 குழந்தை மாதிரி. பார்க்க தானே போறோம். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. நான் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துறேன். ஐயோ இது என்ன பாடுபடுத்த போதோ. என்னங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? நாம தனி கொடுத்தோம் போறதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கல்ல அதுக்கு. அது நானா சொல்ல கௌசல்யா, தற்கொலை பண்ணிக்கிறேன் கோர்ட்டுக்கு போறேன்னு மிரட்டது நீ. அதான் வேற வழி எல்லாம் ஒத்துட்டேன். அன்னைக்கு உங்க அம்மாவை என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எல்லாமே நான் எங்க போவேனா எப்படி வாழ்வேனா? கௌசல்யா, முடிஞ்ச பிரச்சனை எதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்? தனி கொடுத்துல போற முடிவு பண்ணி வீடும் பார்த்தாச்சு. அது பக்கத்துல கூட்டு போறேன். என்னங்க இப்ப நீங்க பாத்திருக்க வீடு நம்ம வீட்டை விட பெருசா இருக்குமா? அவ்வளவு பெரிய வீடுல நமக்கு வேணாங்க. நாம 2 பேர் மட்டும் தானே இருக்க போறோம். சிம்பிளா ஒரு பெரிய ஹாலு, 2 பெட்ரூம், கிச்சன், பூஜை ரூம், அப்புறம் மாடியில ஒரு ஹாலு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். இவ்வளவு இருந்தா போதுங்க. வேணும்னா ஹாலிடேஸ்ல நீங்களும் நானும் ஜாலியா குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம். அவ்வளவுதான் போதும். கௌசல்யா, இது உனக்கு சிம்பிளான வீடா? நாம இருக்கிற அளவு தானே நீ வீடு பார்க்க சொல்ற? நாம இருக்க வீட்டுக்கு பெரிய பூந்தோட்டம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் அந்த வீட்டுக்கு தேவையில்லைங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தானே பாக்குறீங்க. இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் தேவையே இல்லங்க. ஏன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பிரச்சனை எல்லாம் வருங்க. அப்புறம் கேட்டை யார் திறக்கிறது யார் மூடுறதுன்னு சண்டை வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னங்க அப்புறம் இப்ப நம்ம போற வீட்டுக்கு 2 பெட்ரூம்லயும் ஏசி போட்டுருங்க. அப்புறம் பாத்ரூம்ல ஷவர் இருக்குல்ல, அது கட்டாயம் வேணுங்க. ஷவர்ல குளிக்கிற சுகமே தனி. அப்படியே குத்தாலரி வந்து தலையில கொட்டுற மாதிரி சிலு சிலுன்னு இருக்கும். ஏன் குழாத்தல்ல குளிக்க மாட்டியா? ஐயோ என் அறிவு, ஏன் இப்படி லோக்கலா திங்க் பண்றீங்க? அப்புறம் போற ஏரியாவுல பவர் ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால ஒரு இன்வெர்டர் வாங்கிடுங்க. போகும்போது வாங்கிக்கலாமா? வேணாங்க, அவ்வளவு அவசரம் இல்ல. முதல்ல அந்த வீட்டை பார்த்துட்டு அடிக்கடி பவர் போதா இல்லையான்னு 4 பேருக்கு விசாரிச்சுட்டு தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். என்னங்க வாசல் நல்லா பெருசா இருக்கும்ல? பெருசா இருக்கும். அதான் வேணும். ஏன்னா டெய்லி பெரிய பெரிய கோலெல்லாம் அங்க இருந்து அது வரைக்கும் போடுவாங்க. நானு அப்படியே படுத்து உருண்டு போடுவியா? வெரி டேலண்டட். கௌசல்யா, நீ எதிர்பார்க்கறத விட எல்லா வசதியும் ஜாஸ்தியாவே அங்க இருக்கும். நீ இப்படி தொண பேசி வராது, புரியுதா? சரி சரி, நான் எதுவுமே பேசலங்க. வசதி அதிகமா இருக்கும்ல, அது போதும் எனக்கு, அது போதும். ஐயோ இந்த ரூம் நமக்குன்னு சொன்னாங்க. உள்ள போவோம். பாத்தியா, ஈரு பிடிச்சவ பேனு பிடிச்சவெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காளுங்க. எந்திரிக்க எந்திரிக்க, இடத்த காலி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. எதுக்கு? இது ஏ ரூம். உங்கள மாதிரி பெயின் பாக்குறவங்க எல்லாம் ஏ ரூம்ல இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னது ஊருமா? இந்த பாட்டி ஒண்ட இந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிச்சா? ஆமாண்டி. தமா இங்க ஊர் ரூம் ஏ ரூம் எல்லாம் தனியா கிடையாது. நம்ம ரூம். ஒரு ரூம்ல 5 பேர் தங்கணும். 5 பேரா?
எனக்குன்னு தனியா ரூம் எல்லாம் அலாட் பண்ண மாட்டாங்களா? இந்தாம்மா 2 கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போ. அங்க உனக்குன்னு தனியா ரூம் அலாட் பண்ணுவாங்க. அப்படியா? 2 பேரும் ரொம்ப நக்கலா பேசுறீங்க. உங்க 2 பேரையும் ஒரே போடா போட்டுட்டு வேணா நான் ஜெயிலுக்கு போறேன். மூச்சிங்களை பாரு, உங்க வாய்னால தாண்டி நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ச்சே, தள்ளுங்க. பாருடி எங்க நடக்கும் இந்த அக்கருமா. ஏய் வாடிங்க வாடிங்க. ஏதாவது வேலை இருக்கா? இல்லையே, எதுக்கு கேக்குற? இப்படி வா, என் கால்ல கொஞ்சம் சொடக்க எடுத்து விட. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு என் மாமியாக்காரி கேட்டா. உருட்டு கட்டையால மண்டையில ஒரே போடுதான் போட்டேன். 18 தையல். அந்த கோவத்துலதான் என் புருஷன் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருக்கான். டெரரானவளா இருப்பா போல இருக்கே. என்ன இப்ப சொல்லு, சொடக்கெடுக்கட்டா? வேணாம் வேணாம் வேணாம், நீ என் காலையே எடுத்துருவ போல அந்த இருக்கே. பயம் இருக்கட்டும். ஐயோ, இவ்வளவு கிட்ட எல்லாம் பேச்சே வச்ச கூடாது போல இருக்கே. எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காளுங்க. செவனேன்னு பேப்பரை படிப்போம். சோறு போடாமல் சீரியல் பார்த்த மனைவியை விரட்டி விரட்டி அடித்த கணவன். சாப்பாஷ். புருஷனா இப்படி இல்ல இருக்கணும். பொண்டாட்டிய ஓட விட்டு அடிச்சானா? என் பிள்ளையும் இருக்கானே, அப்படியே பொண்டாட்டிய பார்த்தா ஜால்ற அடிச்சிட்டு நிப்பான். உன் புள்ள மட்டும் இல்லம்மா, நாட்டுல 3/4 வயசு பிள்ளைங்க அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா முந்தானிய பிடிச்சி சுத்தி சுத்தி வருவாங்க. பொண்டாட்டின்னு சொல்லி ஒருத்தி வந்துட்டா போதும், பெத்தவங்க இருக்கிறதே மறந்துட்டு அவ பின்னாடியே போயிடுவாங்க. அப்படியா? ஆனா என் புள்ள அந்த அளவுக்கெல்லாம் மோசமானவன் இல்ல. அப்புறம் எதுக்கு ஒன்ன கொண்டு வந்து இங்க சேர்த்தான்? ஐயே, அவன் குழந்தை என்ன சேர்க்கல, நானாதான் இங்க தேடி வந்தேன். நீயா வந்தியா? ஏமா நீ என்ன லூசா? ஐய, என்ன என் கதையே தெரியாம எல்லாமே ஒரு திட்டமா? இது பாரு, என் பிள்ளை என்ன இங்கெல்லாம் போவேணான்னு தான் சொன்னா. ஆனா என் மருமகளை அப்படியே பழி வாங்கத்தான் அடம் பிடிச்சு நான் இங்க வந்து சேர்ந்தேன். நீ சொல்றது புரியலையே. ஷோ, இது எதுவுமே உங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் வீட்ல இருந்தேன்னா என் மருமகளும் வீட்ல இருப்பா. இப்ப நான் இங்க வந்துட்டேன்ல, அவளும் எங்கேயாவது போயிருப்பா. அந்த நாய் எங்கேயாவது போய் அவஸ்தைப்படணும், படாத பாடுபடணும். அத கேள்விப்பட்ட ஆஹாஹாஹா நான் ரசிக்கணும். கடைசியா அவ இங்க வந்து, அத்தை நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கன்னு என் காலை புடிச்சு கெஞ்சணும். ஏமா உனக்கு தூங்காமலே கனவு காண்ற பழக்கம் இருக்கா? ஏன் இல்ல மரும வந்து காலை புடிச்சு கெஞ்சு வாங்குறிய, அதுவும் இந்த காலத்துல அதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ வேணா பாரு, கடைசி வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற. இந்த இடத்தை விட்டு வெளியில போகணும்னா செத்து பொணமாதான் போகணும். என்ன இப்படி சொல்றாளுங்க? அப்போ நாம போட்ட திட்டம் பலிக்காதா? ஐயோ, தெரியாம இங்க வந்து சேர்ந்துட்டோமோ? எங்கங்க எதுக்கு நாம இங்க வரோம்? என்னங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாங்க போலாம். இங்க வீடு பார்த்தா இங்க தானே கூட்டு வராங்க, பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போவாங்க. இங்க வீடா? ஏதான் என்னங்க இது குப்பை மாதிரியே இருக்கு. கௌசல்யா, அப்படிலாம் சொல்லாத. சரி, ஸ்லம் மாதிரி இருக்கு. ரெண்டு ஒண்ணுதான், ஆனா அப்படி சொல்லாத. இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் நமக்கு வீடு கிடைச்சிருக்கு. இங்கயா? ஆமா. என்னங்க லோக்கலா இருக்குங்க. இருக்கு கௌசல்யா, உனக்கு இதான கரெக்டா இருக்கும். என்னது? இல்ல நம்ம பட்ஜெட்டுக்கு இதான கரெக்டா இருக்கும். யோசிக்காத, அவுட்லுக் தான் இப்படி இருக்கும். உள்ள வா, சூப்பரா இருக்கும். வா வா. பூங்குடி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன இப்போ உனக்கு குடிக்க காசு வேணா தானே? அட கண்டுபிடிச்சியே, குடுத்துறேன். குடுக்குற வாங்கிக்கிறியா? அது இல்ல, துண்டு கொடுத்தா போடுவல கோட்டடிக்க. போயா. அம்மா நீயாவது குடுமா, கோட்டடிச்சு வர. அடிச்சு போயா. ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் வேணா பேணு பாக்குறேன். 100 ரூபாய் தெரியா, கோட்டடிச்சு வர. பேணும் பார்க்க வேணாம், பொண்ணும் பார்க்க வேணாம், போயா. அதோட பாக்குற மாதிரியா இருக்கு மூஞ்சி. ஏன் நல்லா இல்லையா என்ன? நீ நல்லா இருக்கிற. போயா. உனக்கே மூஞ்சி பிடிச்சிருக்க. வேலை இல்லாம. கௌசல்யா பாத்து.